torn open. Rescue boats are hitting it with water from both sides. Smoke's climbing fast. We'll keep our distance up here. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். பூஸ்டர் செய்திகளுக்காக இன்றைக்கு சர்வதேச செய்திகள் சிலவற்றை பார்ப்போம். போர் செய்திகள் மற்றும் பல்வேறு செய்திகளுக்கு முன்னால் நேற்று இரவு 12:30 மணிக்கு இந்திய நேரப்படி ஆரம்பித்த அந்த கால்பந்தாட்டு போட்டியில் அர்ஜென்டினா தோற்றுவிட்டது. அநேகமாக உலகத்தில் உள்ள பெரும்பாலான ரசிகர்கள் அர்ஜென்டினா ஜெயிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அது தோற்றுவிட்டது. ஆனால் வெகு சிலர், இப்போ என்னை பொறுத்தவரையெல்லாம் நான் ஸ்பெயின் வெற்றி பெற வேண்டும் என்று உள்ளார்ந்தமாக ஆத்மார்த்தமாக விரும்பினேன். காரணம் என்ன தெரியுமா? அர்ஜென்டினா இன்றைய நிலையில் விளையாட்டாக பார்க்க வேண்டும் என்பது ஒரு புறம். அதற்கான காரணங்கள், அர்ஜென்டினா இன்று ட்ரம்பினுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரத்தனமான நாடாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது ஒன்று. இரண்டாவது, ஸ்பெயினை பொறுத்தவரையில் இன்றைக்கு ட்ரம்பினுடைய போர் வெறிக்கு எதிராக இன்றைக்கு உரத்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஐரோப்பிய நாடாக நேட்டோவில் இருந்து கொண்டாலும் இன்றைக்கு அது தன்னுடைய குரலை கொடுத்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய நாட்டிலிருந்து ஈரான் மீது படையெடுப்பதற்கு எந்த விதமான ஒரு தளத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஸ்பெயின் ஒரு இடதுசாரி அரசாக இருக்கிறது. எனவே அந்த ஒரு இடதுசாரி அரசில் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த டீம், அந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினோம், வெற்றி பெற்றிருக்கிறது. எனவேதான் என்னுடைய முகநூலில் கூட அது மகிழ்ச்சி என்று கூறுகிறேன். Spain have won the World Cup. கூடுதலாக பார்த்தீங்கன்னா சில நடந்த அடுத்த மேற்கொண்ட அப்சர்வேஷன்ஸ் மேலதிகமாக அந்த போட்டியில கடைசியில மிக வன்முறையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அர்ஜென்டினாவினுடைய அந்த வீரர்கள். அது நீங்க பார்க்கலாம். ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருந்தாங்க. அந்த மெஸ்ஸியே இன்றைக்கு ஒரு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார். நான் சமீபத்தில் ஒரு இதில் படித்தேன். நேற்று இரவு ஸ்பெயின் கால்பந்தாட்ட வீரர்கள் வெற்றி பெற்றதற்கு பின்னால் அந்த ஒரு குழந்தைய பாலஸ்தீன கொடியை தலையில கட்டியிருக்கக்கூடிய கொடியை அவர்கள் கூட்டி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி. எனவே இதோடு இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு வல்லாதிக்கத்தினுடைய ஒரு அதற்கு ஆதரவாக நிலையெடுத்திருக்கக்கூடிய ஒரு அர்ஜென்டினாவை ஒரு இடதுசாரி அரசிலிருந்து வந்திருக்கக்கூடிய அணி வீழ்த்தியது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக என்னுடைய பார்வையிலிருந்து நான் சொல்லுகிறேன். சரி, அடுத்த செய்திகள். இன்றைக்கு உலகமெங்கும் வில்லனாக பார்க்கப்படக்கூடிய நெத்தன்யாகு ஒரு அறிவிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். நான் கூடிய சீக்கிரம் அமெரிக்காவுக்கு செல்ல போகிறேன் என்று அந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளாக அமெரிக்காவில் நியூயார்க்கினுடைய மேயராக இருக்கக்கூடிய ஜோஹ்ரான் மம்தானி, அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய இளைஞர். இன்றைக்கு அது மிக பெரும், அதாவது ட்ரம்ப் எப்படியாவது நான் தோற்கடித்து விடுவேன் என்று சொன்னதற்கு அப்புறமும் அவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற செய்தி. அவர் சொல்லியிருக்கிறாரு, எந்த நிமிடத்தில் இங்கு நெதன்யாகு வருவாரோ அந்த நிமிடத்தில் நாங்கள் அவரை கைது செய்து விடுவோம் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் என்பது இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியாக நாம் பார்க்கிறோம்.
அதாவது சர்வதேச நீதிமன்றம் அதாவது குற்றவாளி என்று குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கக்கூடிய அந்த நெதன்யாகு அவரை நாங்கள் அந்த அடிப்படையிலே கைது செய்வோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய அவருடைய துணிச்சலுக்கு நம்முடைய என்ன சொல்றது ஒரு நியாயத்தின் அடிப்படையில் அவரை பாராட்டுவோம். அடுத்து இன்னொரு செய்தி பாருங்க. அமெரிக்க குடியரசுத் தலைவர் கூறுகிறார், ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்காது, இருக்கவும் கூடாது என்கிறார். ட்ரம்ப் சொல்றார். இவர் நம்முடைய ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு, அப்பாஸ் அரக்ச்சி சொல்கிறாரு, பாகிஸ்தானில் போடப்பட்ட ஒப்பந்தம் முடிந்து விட்டது, காலாவதியாகிவிட்டது, முறிந்து விட்டது. ஈரான் தன்னுடைய நாட்டை பாதுகாக்க என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கும். நீ அமெரிக்காவை பார்த்து இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் அணு ஆயுதங்களை கொடுக்க ஒன்னால் முடியும் என்றால் கொடுப்பாயானால் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம் என்கின்ற ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்து பதிலடியாக கொடுத்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்த செய்தி, அல் ஜசீரா ஊடகம் ஒரு செய்தி சொல்றது. என்ன செய்தினா, ஈரான் யுத்தம் ட்ரம்புக்கு பேரழிவை கொடுத்திருக்கிறது என்று அந்த அல் ஜசீரா சொல்லுகிறது. 16 அமெரிக்க அந்த வீரர்கள் அங்கு கொல்லப்பட்டதும், எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்ததும் அமெரிக்க மக்களிடம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எதிர்ப்பை அங்கு உருவாக்கி இருக்கிறது. அவருடைய ஆதரவு அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது. ரிபப்ளிகன் நிர்வாகம், இப்போ அவங்க ஆட்சி தான் ட்ரம்ப், ரிபப்ளிகன் நிர்வாகம் வரக்கூடிய அந்த நவம்பர் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் என்று அலறுகிறது, அஞ்சுகிறது என்ற செய்தி. அடுத்த செய்தியாக, அமெரிக்க தலைமையகம் பென்டகன் ஒரு செய்தியை கூறுகிறது, ஈரானுடைய இராணுவத்தை எங்களால் அழிக்க முடியும், we can destroy, decimate ஈரான் மிலிட்ரி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பென்டகன் சொல்லுது. அது ஈரான் இராணுவம், அந்த அவருடைய புரட்சிப்படை அவர்கள் ஒரு செய்தியில சொல்றாங்க, அணு ஆயுத தாக்குதலில் இருந்து பாதுகாப்பாக இருக்கின்ற வகையில் ஆயிரக்கணக்கான ஆயுத தொழிற்சாலைகளை மலைகளில் நாங்கள் வைத்திருக்கிறோம், மலைகளிற்கு அடியில் நாங்கள் வைத்திருக்கிறோம். மலைகளில் இருக்கக்கூடிய எங்கள் ஆயுதங்கள் தீர்ந்து போவதற்கு முன்னால் உங்களுடைய ஆயுதங்கள் எப்பொழுதோ தீர்ந்து போயிருக்கும் என்று ஈரானிய இராணுவம் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்னொரு செய்தி, ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் ஃபோர்டு ஈரானிய ஏவுகணைகளால் கடுமையாக தாக்கப்பட்டு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தியை பார்க்கலாம் நீங்க. இத ஒரு மிகப்பெரிய இந்த அடி, இந்த அந்த அது கீழே மூழ்கலை, ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர் மாதிரி இருக்கும். இங்க அது மேலே தளத்தில் இருக்கு, எல்லாம் இரும்பால் ஆகப்பட்டது. அங்கே உள்ள மேலே உள்ள அந்த கேட்ஜெட்ஸு, அந்த சாதனங்கள் எல்லாமே இன்றைக்கு எரிந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் கப்பல் அப்படி இருக்கு. இந்த அடி வீழ்ந்து கொண்டிருக்கும் சாம்ராஜ்யத்திற்கு மிகப்பெரிய பலத்த அடி என்று இந்த செய்தியை யார் சொல்றாங்கன்னா, ஈரானிய இராணுவ செய்தி கூறுகிறது. Flames forward section looks completely torn open. Rescue boats are hitting it with water from both sides. Smoke's climbing fast. We'll keep our distance up here. அடுத்து இன்னொரு செய்தி, ஜப்பானிய மக்கள் இருக்காங்களே, அவங்க இந்த சாலைகளினுடைய குறுக்கே ஜீப்ரா லைன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு மிகப்பெரிய முக்கியமான சாலையில ஜீப்ரா லைன் இருக்கு. அந்த ஜீப்ரா லைன்ல கிராஸ் பண்ணும் பொழுது அவர்கள் ஒரு அருமையான ஒரு திட்டத்தை தீட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே அந்த ஜீப்ரா லைன்ல கிராஸ் பண்றாங்க. இங்கிருந்து ஜீப்ரா லைன்ல கிராஸ் பண்றாங்க, இங்கிருந்து கிராஸ் பண்ணி இப்படி போய் அப்படி போய் பல மணி நேரமாக அந்த ஜீப்ரா லைனை கிராஸ் பண்ணி கொண்டே அதை குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டு அவர்கள் அந்த சாலையை முடக்கி இருக்கிறார்கள். போருக்கு எதிரான மக்களின் மீது கண்காணிப்பு, சர்வேலன்ஸ் சொல்லுவாங்க,
அப்படி வைக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக இதை யார் செய்கிறா? ஜப்பானுடைய அந்த அம்மையார் இருக்கிறாங்களே, அவங்க வந்து செய்கிறாங்க. அதாவது இப்பொழுது உள்ள பிரதமர் ஏற்கனவே அதாவது இதுவரை ஜப்பானுடைய கொள்கை வந்து ஆயுதங்களை நாங்கள் உற்பத்தி செய்வதில்லை, போருக்கு செல்வதே இல்லை என்று அதையும் மாற்றிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக இந்த மக்கள் போருக்கு எதிரான அந்த முழக்கத்தையும் மக்களின் மீது கண்காணிப்புகள் இருக்கக்கூடாது என்ற முழக்கத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள். கண்காணிப்பு மசோதாக்களாலும் போர் நிகழ்ச்சியின் நிரல்களாலும் மனித உள்ளத்தை நீங்கள் சிறைப்படுத்த முடியாது, எங்கள் ஸ்பிரிட்டை நீங்கள் அடைக்க முடியாது. சியூபா, அந்த சந்திப்பு பேர் வந்து சியூபா என்ற அந்த சந்திப்பில் அவங்க சொல்றாங்க, தங்கள் எதிர்காலத்தை யாரும் திருடி கொண்டு போக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த சாலையை முடக்கி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி மகிழ்ச்சியாக இருக்கிறது. போருக்கு எதிரான செய்தி. உலகில் எங்கு போர் நடந்தாலும் அதை நாம் ஒவ்வொருவரும் எதிர்த்தாக வேண்டும் என்ற சூழல். இன்னொரு முக்கியமான செய்தி, நான் 2-3 காட்சிகளை போடுவாங்க. சவுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டன. அவை இப்பொழுது பயன்படுத்த முடியாத வகையில் எரிந்து கொண்டிருக்கின்றன. 1, 2 அல்ல, பல இராணுவ தளங்களை, சவுதி முழுக்க உள்ள இராணுவ தளங்களை இன்று ஈரான் தாக்கி அங்கு அவைகளை அழித்து எரிந்து கொண்டிருக்கின்றது. அது பெரும்பாலானவை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். 2-3 வீடியோக்களை போடுறோம், அதை பாருங்க. மற்றும் ஒரு முக்கியமான செய்தி, ஒரு 2 நாட்களுக்கு முன்னால ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அமெரிக்காவில் உள்ள ஒரு குடியரசு செனட்டர், லா மேக்கர் லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் திடீரென்று மர்மமான முறையிலே இறந்திருந்தார் என்பதை நாம் அது சம்பந்தமாக பேசியிருந்தோம். இப்பொழுது கூடுதலாக அவருடைய மரணம் பற்றி புட்டினுடைய ஆலோசகர் அம்பலப்படுத்தியுள்ளார், ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் என்பது இன்றைக்கு இணையதளத்தில் வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, மொசாத், அதாவது இஸ்ரேலினுடைய உளவுப்படை, அது அந்த லிண்ட்சே கிராஹமை கொன்றிருக்கிறது. அமெரிக்காவினுடைய செனட்டரை, இவர்களுக்கு ஆதரவாக உள்ள அந்த மனிதனை இஸ்ரேலுடைய உளவுப்படை கொன்றிருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது என்றால், ட்ரம்பிற்கு நேரடியாக எச்சரிக்கை விடுக்கிறது. ஈரானுடன் போரை தொடங்குங்கள், இல்லையெனில் நீங்கள் தான் அடுத்த இலக்கு, அந்த குடியரசு செனட்டருக்கு அடுத்ததாக என்று சொல்லியிருக்கிறது என்று. இந்த ஆழமான விளையாட்டு மரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்குமான மிகப்பெரிய நண்பர் இல்லாமல் போய்விட்டார் என்பது ஒரு உண்மைதான். ஆனாலும் இப்பொழுது அவர்களுக்கு இடையில் உள்ள அந்த நெருக்கடியும் வானளாவ உயர்ந்து கொண்டிருக்கிறது. ட்ரம்பிற்கு போரை நடத்துங்கள் என்று ஒரு பகுதியினரும், இஸ்ரேலுக்கு ஆதரவான லாபியும், நடத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய லாபியும் வந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு திடுக்கிடும் செய்தியை புட்டினுடைய ஆலோசகர் கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியுடன் இன்றைய செய்தியை முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.
ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க.